ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பயங்கரமான மழை பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வண்டியில் உங்களுக்கு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒவ்வொரு நாடாக நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்தெந்த நாட்டுக்கு நான் போகிறேன், என்னெல்லாம் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து தெரியும். பார்த்தீங்களா, செமையாக இருக்குது. மழை பயங்கரமாக இருக்குங்க. நம்ம வீட்டிலேருந்தே கிளம்பியாச்சு வண்டியில். அண்ணனை பாருங்கள், மழையில் நனைஞ்சிக்கிட்டே போகிறாரு. பயங்கர மழையை பாருங்கள், ஹெவியாக பேஞ்சிக்கிட்டே இருக்கு. செமையாக பெய்யுது. குளிர் வேறு போகமாடியே. வா நல்லா ரெயின் கோட்லாம் நல்லா போட்டுக்கிறேன். என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே அண்ணே, சரி பாருங்கள், இதுதான் நம்ம வெள்ளஹால் நாடு. இந்த நாட்டிலேருந்து நம்ம இப்போ பிறப்பிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர மழை. ஓ எடுபட்ட வேலை, எங்கடா வர என்ன பண்ணுறது? குளிருது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப குளிருது. ஓவர் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊருக்கு அவுட்ருக்கு வந்தாச்சு. சாரி, நம்ம நாட்டோட அவுட்ரு இப்போ பார்டருக்கு வந்துட்டோம். இந்த பார்டர்லேருந்து நம்ம போகிறோம் பாருங்கள். நல்லா பச்சை பசேர்னு இருக்கும், செம்மையாக இருக்கும் உங்கள் ஊர் ஃபுல்லாக. வந்தீங்கன்னா நம்ம ஊருக்கு நம்மளுக்கு கால் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நல்ல ட்ரீட்லாம் வச்சுருவோம், சரிங்களா? செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இளநியெல்லாம் நிறையா சாப்பிட்லாம். நல்ல இயற்கையான பொருட்கள் நிறையா கிடைக்கும். வந்தீங்கன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக, சரிங்களா? வேறு இதான் நம்ம வயல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வயல். பார்த்துக்கோங்க அந்த ஓரமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த நாட்டை திறந்து போயிட்டே இருக்கோம். இருந்தும் ஒவ்வொரு நாட்டை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு நாட்டை நம்ம கடந்துக்கிட்டு இருக்கும்போதும் நம்மளுக்கு பயங்கரமான குளிர் அடிச்சுட்டே இருக்கு. நம்ம இப்போ ஃபாரின் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம ஃபாரின். இங்கேருந்து நம்ம பிரிஞ்சு போகிறோம். இதுக்கு அடுத்தாப்புல ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். தண்ணி மழை பேஞ்சிட்டே இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ், ஒரே விடுதாப்புல இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஹெவியாக ரெயின் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். என்னால் வண்டி ஓட்ட முடியலை, மூஞ்செல்லாம் அப்படியே பாடுது. உங்களுக்காண்டி தான் இப்போ பேசிக்கிட்டே நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் உங்களுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்ல தென்னை மரம்லாம் நிறையா வச்சுருக்காங்களா, செம்மையாக இருக்கும். குளிர் ஃப்ரெண்ட்ஸ், முடியலை ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ஆடலை, நான் தான் ஆட்டுறேன். அந்த மாதிரி இதாகுது, ஓட்ட முடியலை, அவ்வளோ இதாக இருக்குது. மூஞ்சில் ஃபுல்லாக தண்ணி படுது, இதாகுது. கேமராவிலையும் தண்ணி படுது பாருங்கள். கேமரா ஃபுல்லாக தண்ணியாக நிற்குது. பாப்பா எங்கள் நாட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே நல்ல விவசாயம் தான். ஃபுல்லாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல பச்சை பசேர்னு நல்ல ஒரு இதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா குற்றால நாடு இங்கேருந்து தெரியும். இன்றைக்கி நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கனால அந்த நாடு தெரிய மாட்டேக்கு. நம்ம இப்போ அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஹெவி ரெயின் பாருங்க, எவ்வளோவான இதாக இருக்குன்னு. ஐயோ, நம்ம இப்போ என்ன பண்ண, நம்ம கேமராவை துடைக்கணும். அப்போ தான் அது தண்ணி வந்துகிட்டே இருக்குல்ல. பாப்பா முடியலை சாமி. நான் மாரி குளிர் அந்த அளவுக்கு அடிக்குதே. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறது, இந்த மாதிரி இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி யாராவது அண்ணாச்சி நம்மளும் மிஞ்சி போகிறாரு.
தண்ணி கீழெல்லாம் தண்ணி பயங்கரமாக எப்படி இருக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாய நிலங்கள் தான். இப்போ நம்ம அடுத்தாப்புல நம்ம அந்த கோட்டையூர் நாடுங்கிற ஒரு ஊருக்கு வந்தாச்சு. இந்த டேனிங் அடுத்தாப்புல அந்த கோட்டையூர் நாடு தான். இந்த ஊர் மக்கள்லாம் பாருங்கள், செமத்தனாக இருப்பாங்க, அருமையான மக்கள். இங்கேயும் விவசாயம்தான், ஃபுல்லாமே விவசாயம்தான்மா. இது தண்ணி இனியெல்லாம் எவ்வளோ ஆனால் இதாக இருக்குது. இதோட அங்கே பாருங்கள், ரோடு ஃபுல்லாக தண்ணி தான். ரோடெல்லாம் பயங்கரமாக இதாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர தண்ணி. இதில் நம்ம இப்போ எப்படி போகிறோம்னு தெரில. பாப்பா இல்லை இறங்கிடக்கூடாது. நல்ல வேலை வலிக்கி விட்டுச்சு, நான் அப்படியே மெயின்டைன் பண்ணி வந்துக்கிட்டேன். இன்னும் ரோட்டில் போகும்போதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து போங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மழை நேரத்தில் அதை விட ரொம்ப இதுதான் கோட்டையூர் நாடு. மக்களை பாருங்கள், அப்பா நம்ம கேமராவில் அப்படியே வடியுது தண்ணி. கீழே கோட்டையூர் நாடை பாருங்கள், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்ல ஊர், நல்லா சின்ன ஊராக இருந்தாலுமே நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க நாட்டை. இப்போ டேனிங் பயங்கரமான டேனிங். என்ன பண்ணுறது, உங்களுக்காக தான், எல்லாம் உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாங்க தொடர்ந்து பாருங்கள். நிறைய இருக்குது, இன்னும் என்னெல்லாம் வருதுன்னு மட்டும் பாருங்கள். அதான் நிறைய சாகசம்லாம் வச்சுருக்கேன் பின்னால், பார்த்துட்டே வந்தால் தான் தெரியும். சும்மா குளிருது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப குளிருது. தொடச்சிக்கிறோம் நம்ம கேமராவை, தொடச்சாச்சு பாருங்க. ரெண்டு சைடுமே நல்லா தென்னை மரம் அதுமா நல்லா இருக்குது, நல்லா பச்சை பச்சையர்னு. கேரளா மாதிரி இருக்கா, கேரளா நாடு மாரி. இது கீழே ஒரு நாடு வந்தாச்சு. எங்கனையும் மறைச்சி யாரும் பாஸ்போர்ட்டு கேட்டாங்கன்னா அதுதான் நம்ம கொடுக்க முடியாதான்னு யோசிக்கும். ஐயோ, இது வந்து கோட்டையூர், கருமுடையூர் அந்த மாதிரி கூட போகக்கூடிய நாடு. அந்த நாட்டுக்கு போகக்கூடிய வழி ஹெவியாக மழை பெஞ்சிருக்கனாலும் உங்களுக்கு அந்த சைடு நான் போகலை. எல்லாம் தம்பிச்சு அங்கங்கே வண்டியெல்லாம் நிப்பாட்டி மழையில் இது பண்ணாமல் வச்சுருக்காங்க. வெளியில் நடமாட்டம்லாம் இல்லை, ஆட்கள் நடமாட்டம். ஒருத்தர் மட்டும் நல்லா சைக்கிளில் வேகமாக போகிறாரு. ஐயோ 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 இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் விழுந்துட பார்த்தேன். உள்ளே பெரிய கிடங்கு, உள்ளே போயிட்டு தான் வந்தேன். அவ்வளோ பெரிய கிடங்கு. அப்பா அண்ணாச்சி, சாப்பிட்றதுக்கு மதியம் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு? சரி அண்ணாச்சி, புரோட்டா 4 புரோட்டா, ஒரு ஆம்லேட்டு, ஒரு சிக்கன் 65 ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்றதுக்கு ஒன்று சொல்லியாச்சு. நம்ம அடுத்து இந்த நாட்டுக்கு வந்தோடனே லஞ்சை முடிச்சுட்டு தான் போவோம். அதனால் சாப்பாடு இப்போமே சொல்லிட்டேன். அப்புறம் சொல்லலுங்க கூடாதுல. உங்களுக்கு எதுவும் சாப்பாடு வேணும்னா சொல்லிடுங்க. எனக்கு குளிர் பயங்கரமாக, புரோட்டா சொல்லிட்டேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், ஹெவியாக இருக்கேன். ரெயின் செமையாக பெய்யுது. தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. உங்கள்கிட்ட நனைஞ்சிக்கிட்டே தான் நான் வந்துகிட்டே இருக்கேன். ஐயப்பா, அவன் நனைஞ்சு போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், முடியல. இந்த நாடை பார்த்தீங்கன்னா கீழப்பாவூரில் உள்ள அடுத்த நாடு. கீழப்பாவூர் நாட்டில் மெயின் ஏரியா. இந்த நாட்டில் ஃபுல்லாமே நல்லா கடைகள் இதெல்லாம் நிறைய இது பண்ணி வச்சுருக்காங்க. இது இங்கே உள்ள பள்ளிக்கூடம், ஏவி ஸ்கூல்னு சொல்லி அந்த ஸ்கூலு. ஆமாம், பள்ளிக்கூடம் தான். இது ஃபுல்லாக பள்ளிக்கூடம் தான். இது வரைக்கும், இந்த காம்பவுண்டு வரைக்கும் அந்த பள்ளிக்கூடம் தான். ஆட்டை பாருங்கள். அடுத்தாப்பில் ஒரு கிடங்கு வருது. அதில் தப்பிச்சிட்டோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும். தண்ணி ஓவராக இருக்கா பேர்ஸ். ஓய் 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 அப்பா, இந்த மாதிரி ஒரு ஏற்றம் இறக்கம் அந்த இதில் இருக்கும்போது அந்த பார்த்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானே இப்போ ஒரு திருப்பு கீழே விழுந்துட பார்த்தேன். அந்த அளவுக்கு இருக்குது. பயங்கரமாக இருக்க போய் நான் கொஞ்சம் 2 சைடுமே காலை ஊனிக்கிட்டு தான் வாரேன். அப்பப்போ காலை ஊனி தண்ணிக்குள்ள குளிருது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப குளிருது. முடியலை, அந்த அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் உங்களை அடுத்த நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்ல.
நீங்கள் அடுத்த நாட்டையும் நீங்கள் பார்த்தா தான் இதாக இருக்கும். அதுக்காண்டியே உங்களுக்காக இது பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்களா, இந்த நாட்டோட இது சுரண்ட நாட்டுக்கு ஒரு பசு போகுது. யார் ஊடால வண்டியை விட்டுருக்காங்க. என்னாச்சு? வழியே வழி விட்டார் ஃப்ரெண்ட்ஸ். மழை நேரத்தில் பிரேக் வேறு சரியாக பிடிக்க மாட்டாங்க. கிரிச்சு சவுண்டு மட்டும் தான் வருது. பிரேக்கு நின்ற பாடு இல்லை. கொஞ்சம் மழை நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் போகணும், சரிங்களா? வேறு லெவல் குளிர், வேறு லெவல். நம்ம போயிட்டு பாஸ்போர்ட்லாம் காமிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் இந்த நாட்டுக்கு வரணும். வரும்போது தான் அந்த சாப்பாடு சொல்லியிருக்கேனே, அங்கே சாப்பாடு அங்கே இருக்கு பாருங்கள். இது பெரிய ஹாஸ்பிட்டல். இங்கே உள்ள ஹாஸ்பிட்டல் பெரிய வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. ஹெவியாக இருக்குது. இப்போ தண்ணியை பாருங்கள். நம்மளுக்கு ஒரு சின்ன பிள்ளை தினமாக அந்த தண்ணிக்கு உள்ளோடி போகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ தண்ணிக்குள் உள்ளே தான் போகிறேன். என்ன பண்ணுறது, நம்ம அப்படியே விளாட்டாகவே நம்ம இருந்துட்டோம். நம்ம ஜாலியாகவே இருப்போம் எப்போவுமே. என்ன எப்போ தண்ணியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்பா எதுவும் குழி கிடந்துடக்கூடாது, அதான் பயமாக இருக்குது. போயிட்டு தண்ணியை பாருங்கள். பயங்கர தண்ணி. இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இந்த நாட்டிலையும் மழை பெய்யுது. அடுத்த நாட்டுக்கு வந்தாச்சு, இருந்தும் மழை ஏன் இப்படி பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தான் தெரியலை. ஹெவி ரெயின் பார்த்துக்கோங்க. அப்புறம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் குறும்பலாப்பேரி நாடு. இந்த நாட்டில் மக்கள் எல்லாம் அன்புள்ள கொண்டவங்க, சிறப்பான மக்கள். இங்கே ஒரு பெரிய கிடங்கு இருக்குது, உள்ளே போயிடக்கூடாதா? அண்ணன் டீ கடைக்காரன் பார்க்கலாம். அண்ணன் நான் நினச்சிவேன் அண்ணன் பார்க்க மாட்டேன்ட்டான். அண்ணன் பார்த்தோம்னா ஒரு டீயை சாப்பிட்டு போயிடலான்னு பார்த்தேன் குளிருக்கு. அண்ணன் சாப்பிட வரல, என்ன பண்ணுறது? பாவம். தண்ணியை பாருங்கள், வழுக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரோட்டில் உள்ள தண்ணிக்கும் அதுக்கும் எல்லாம் இடியும் மின்னலுமா பயங்கரமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. குளிர் வந்து வேறு லெவலாக இருக்குது. அப்பா அப்பா அங்கே பாருங்கள். இப்போ நம்ம பாவூர் சத்திரத்தோட எல்கையிலேருந்து நம்ம புறப்பட்டுருக்கோம். அந்த பாட்டி தான் நம்மளுக்கு செக்கப் பண்ணி அனுப்பக்கூடியவங்க. நம்ம விட்டுட்டாங்க, பாஸ்போர்ட் கேட்கல. நம்ம அடுத்த நாட்டுக்கு போயிடலாம். ஓய் பார்த்து பாருமியா, ஓவரா எப்படி போகிறான்னு பார்த்தியா? மேலே தண்ணி அடிச்சு போயிட்டார். நம்ம இப்போ பிடிச்சிருமா? அண்ணா ஒரு ஆள் தண்ணி அடிச்சிட்டாரு. அண்ணா அந்த ஆட்டோக்காரரும் தண்ணி அடிச்சு தான் போகிறாரு. மேலே ஃபுல்லாக வரவங்களாம் சைடில் தண்ணி அடிச்சு தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மழை டயத்துலலாம் ஒயிட் கலர்லாம் போடாதீங்க தயவுசெய்து. பயங்கரமாக கலராக ஆக்கி விட்ருவாங்க. நாமளாம் இன்றைக்கி பிளாக் அண்ட் பிளாக் தான், அதனால் ஒன்றும் இல்லை. அண்ணாச்சே பார்த்து போங்க. நான் என்ன பண்ணுவேன், அவர் ஊடால வராருங்க, கொடையை வச்சுட்டு பார்த்துட்டு போக மாட்டேக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாவூர் சத்திரம் நாடு. இந்த நாட்டோடைய ஏர்போர்ட் அங்கே இருக்குது. என்ன இருக்கா ஏர்போர்ட்டில் ஃபுல்லாக தண்ணி தான். ஃபுல்லாக ஃப்ளைட் வந்து இறங்க முடியாத அளவுக்கு தண்ணி இருக்குது, பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்? பாவூர் சத்திர நாட்டில் உள்ள நாலுமுக்கு சந்தை தான். இந்த சைடு போனால் நம்ம நேராக போகிறது அம்பைபுரம். இந்த சைடு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி போகலாம். இங்கிட்டு இடது பக்கம் வலது பக்கம் போனீங்கன்னா தென்காசி, திருநெல்வேலி. நம்ம இப்போ நம்ம நாட்டு பக்கம் வந்தாச்சு. நம்ம இங்கே தான் கடை வச்சுருக்கோம். நம்ம என்ன கடைன்னு பார்த்தீங்களா? மொபைல் கடை தான். வேறு என்ன கடை வைக்கிற? மொபைல் கடை வச்சு கொஞ்சம் இதாக இருக்கு. ஏதாவது தொழில் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதே வச்சுருவோம். நம்ம கடை பக்கத்தில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த பூட்டி கிடக்கலாம். இதுதான் நம்ம கடை.
மொபைல் கடை ஃப்ரெண்ட்ஸ். என்ன தான் ஐயோ நல்லா கொஞ்சம் தான் கீழே விழுந்திருப்பேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தண்ணி ஓவர் எப்படி நனைஞ்சிருக்கேன் பாருங்கள், தப்பா முடியல ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு இருக்குது. அப்பா ரொம்ப இது ஓவரான ஹெவி ரெயின். நம்ம இப்போ இறங்கி வந்து நின்றப்ப தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக நனையுது. நம்ம கேமரா இது பண்ணிக்கிறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்தமாரி வீடியோ நிறைய போடுவோம். சரிங்களா, சப்போர்ட் பண்ணிக்கிட்டு